அன்பார்ந்த மை V3 Ads உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுமா ஆகாதா, சார் நான் கேப்சா போடட்டுமா வேணாமா, பணம் வருமா வராதா, இதோட கேள்விகள் தான் இப்போ அதிகமாக சமூக வலைத்தளங்களையும் சரி வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா பேர் கலாய்ச்சிட்டும் இருக்காங்க. அதெல்லாம் ஏன் சார் பேசுகிறீங்க, இன்னைக்கு பணம் வராது, அவ்வளோதான் எம்டி சார் உள்ளே போயிட்டாரு, சார் எதில் சார் எம்டி அரெஸ்ட் ஆகி எதில் சார் எந்த கம்பெனியில் சார் பணம் வந்திருக்கு, இதெல்லாம் ஒரு உத்தி சார், நம்ம ஏதோ ஒரு விஷயங்களை பயன்படுத்தி அவ்வளோதான் இனிமேல் உள்ளே போயிட்டாரு, இனிமேல் பணம் வராது அப்படிங்கிறது மாதிரி எத்தனையோ குரூப்புகளையும் சரி எத்தனையோ நபர்கள் சரி மை V3 உறுப்பினராக இருக்கிறவங்க கூட சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவ தகவல் சொல்கிறாங்க. நமக்கு தகவல் அப்படி தான் இருக்குது. மக்களே, இதெல்லாம் கண்டு மக்கள், அதாவது சில விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் நம்ம மை V3 உள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தயவு செஞ்சு பயமுடுத்தாதீங்க, சரிங்களா? ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அந்த அம்மா, சார் நான் மை V3 தான் சார் செல்ஃபோனை நான் யூஸ் பண்ணேன் சார், அதில் தான் சார் நான் கேப்ஸா இது பண்ணி நான் மாதம் சம்பாரிச்சிட்ருக்கேன் சார், இதில் தான் சார் என்னோடய வாழ்வாதாரமே இருக்குது, ஆனால் வெளியில் உங்கள் எம்டி உள்ளே போயிட்டாரு, அவ்வளோதான் இனிமேல் பணம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன் கமெண்ட் பாக்ஸ்லேயே எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. மக்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸ் யாரெல்லாம் நெகட்டிவாக நம்ம நிறுவனத்துக்கு நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போகிறாங்களோ அதெல்லாம் ஒரு டீம் அந்த கமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அவங்க ஐடியெலாம் கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும் மக்களே, சரிங்களா? மை V3 உறுப்பினர் அனைவருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உங்களுடைய பணம் கண்டிப்பாக சேரும். இது 100% உண்மையான ஒரு நிறுவனம். கண்டிப்பாக அனைவருக்கும் 100% பணம் கண்டிப்பாக சேரும். அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அடுத்து, இது நம்ம மக்களுடைய நிறுவனங்க, மக்களுடைய உண்மையான நிறுவனம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தங்களுடைய பணம் கண்டிப்பாக உங்கள் வங்கி கணக்குக்கு சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 9ஆம் தேதி சில சமூக வலைத்தளங்களில் எம்டி சார் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வர முடியாத பட்சத்தில் 19ஆம் தேதி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் எதுக்குமே தயாராக இருந்துக்குங்க. கண்டிப்பாக நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வரல அப்படின்னா அடுத்து 19, ஏன்னா கோர்ட்டு சொன்ன டைம் 19 சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்குது. இது மக்களுடைய நிறுவனங்கிறதுனால கண்டிப்பாக அவ்வளோ டைம் எடுத்துக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டார் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அது. வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம பேமெண்ட்டை பற்றி எம்டி சார் பேச ஆரம்பிச்சிருவார். அதனால் மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாத்துக்குமே கடன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, குடும்ப சூழ்நிலைகள், ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கடந்து கண்டிப்பாக வருவோம். பழையபடி நம்ம மை V3 கண்டிப்பாக செயல்படும். மக்கள் வெளியே சொல்கிறத யாருமே கேட்டு பயப்படாதீங்க. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை மட்டும் தான் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். வெளியில் சொல்லுவாங்க, இது நியூஸ்லேயே வந்துருச்சு. நியூஸில் நம்ம மை V3 நிறுவனத்தை பற்றி பேசினப்போ கூட நமக்கு பேமெண்ட் வந்துச்சுங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. நியூஸில் சொல்லிட்டாங்க எம்டி உள்ளே போயிட்டாரு, என்னது 2000 கோடி மோசம் பண்ண வழக்கில் உள்ளே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் புரியாதவங்க வெளியில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் கேட்டு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு மனநிலைமையில் இருக்கோம். அந்த மனநிலைமையை பயன்படுத்தி நிறையா பேர் நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை செயல்படுத்துவாங்க. அது மாதிரி மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்குங்க. வெளியில் இருக்கிறவங்க சில விஷயங்கள் சந்தோஷமாகவும் சொல்லுவாங்க, சில விஷயம் துக்கமாகவும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம வருத்தப்பட்டோம்னா நம்மளோட மனநிலைமை தான் பாதிக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கேட்டு நீங்கள் அப்செட் ஆகாதீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய பணம் கண்டிப்பாக சேரும். எம்டி சாரு நாளைக்கு வெயிலில் வரணும்னு எல்லாருமே வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். மக்களே,
இது மக்களுடைய உண்மையான நிறுவனம். வாழ வைத்து வாழ், தீமைக்கும் நன்மை செய், உண்மையை உறக்க சொல்லும் ஒரு தாரக மந்திரத்தில் நம்ம நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம எம்டி சார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக மீண்டு வருவார். மீண்டு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை மீண்டும் அமைத்து தருவார். நமக்கு எல்லாத்துக்குமே பணம் சேரும். இனி மை V3யில் வரக்கூடிய அப்டேட்டுகளை கண்டிப்பாக நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மக்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், மை V3 நிறுவனம் மக்களுடைய நிறுவனம். தயவுசெய்து யார் சொல்கிறத கேட்டும் பயப்படாதீங்க. நமக்கு கண்டிப்பாக நம்ம சம்பாதித்த பணம் கண்டிப்பாக வந்து சேரும். மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன்,